ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான ஒரு மணி சேவிங்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். எல்லாரும் சம்பாதிக்கிறாங்க, ஆனால் எல்லாரும் பணக்காரர் ஆகுறாங்களா? இல்லை. ஏன் தெரியுமா? சம்பாதிக்கிற பணத்தை எப்படி சேமிக்கணும்னு தெரியாதது தான் காரணம். நம்மளில் பல பேர் நினச்சிக்கிட்டு இருக்கோம் பேங்க் அக்கௌண்ட்டில் பணத்தை சும்மா போட்டு வைக்கிறது தான் சேமிப்புன்னு. ஆனால் அப்போ அது மட்டும் சேமிப்பு கிடையாது. இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்கள் வாழ்க்கையவே மாற்ற போகிற ஒவ்வொருத்தரும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய 5 முக்கியமான சேமிப்பு முறைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லைங்க, நான் என்னோட லைஃப்பில் ரியலாக இந்த 5 முக்கியமான சேவிங்ஸ் முறையை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதை உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு தோணுச்சு, அதனால தான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இதில் 4வது மற்றும் 5வது சேமிப்பு முறை நீங்கள் தூங்கும்போது கூட உங்கள் பணத்தை வளர வைக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். உங்கள் பின்னாடி லைஃப்பில் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்கான முதலடியை ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வைங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். என்ன தான் நாங்கள் மிச்சம் பண்ணி வச்சாலும் சேமிக்கவே முடியலைக்கா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும், எங்களுக்கு சேமிப்புனா என்னன்னே தெரியலை அப்படின்றவங்களும் இந்த வீடியோவை பார்த்து இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நீங்களும் உங்கள் லைஃப்பில் முன்னாடி கண்டிப்பாக வரலாம். ஒரு வருஷத்தில் கொஞ்சம் கம்மியான அமௌண்ட்டை வச்சு ஒரு வருஷத்தில் இவ்வளோ பணம் நம்மளாலையும் மிச்சம் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. நீங்களும் இப்போ நான் சொல்ல போகிற இந்த 5 டைப் சேவிங்கை ஃபாலோ பண்ணுங்கள், சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் பயனுள்ளதாக இருக்கும், சரிங்களா? இது இந்த மெத்தடை நான் 2-3 வருஷமாகவே சேவ் பண்ணிகிட்ருக்கேன், ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன், சரிங்களா? இது 5 டைப்ஸ் ஆஃப் சேவிங்ஸ். இது 5 மெத்தடில் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இது லாஸ்ட் இயர் 2025க்கான சேவிங்ஸு. அதுக்கு போட்ட அட்டை தான், சும்மா சார்ட்டில் இந்த மாதிரி எழுதி வச்சுருக்கேன். டெய்லியும் 10 ரூபா ஆர்எஸ் டெய்லின்னு போட்டிருக்கேனா, இது வீக்லி 50. இது காலண்டர் டேட் சேவிங்ஸு, காலண்டர் வைஸில் சேவ் பண்ணுறது. இது நியூ கரன்சி. அப்புறம் டெய்லி 1 ரூபான்னு சொல்லி போட்டுட்ருந்தேன். ஆனால் இந்த 2026லேருந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மாற்றி 1 ரூபா, டெய்லியும் 1 ரூபா போடுறத விட்டுட்டு டெய்லி 5 ரூபா போடலான்னு சொல்லிட்டு நான் புதுசாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். மொத்தம் 5 மெத்தடில் ஃபாலோ பண்ணணும். டெய்லியும் 5 ரூபா, 10 ரூபா, டெய்லி 10 ரூபா போடுறது. அடுத்து தின சேமிப்பு, காலண்டர் வைஸில் சேமிக்கிறது. அப்புறம் பார்த்திங்கன்னா நியூ கரன்சி, வீக்லி வார சேமிப்பில் 1, சரிங்களா? இதுக்கு நான் இந்த பர்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இந்த சேமிப்பு முறைக்கு. இது 5 டைப்ஸ் ஆஃப் சேவிங்ஸ் அப்படின்றதுனால இதில் இந்த பர்ஸ் எனக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக தோணுச்சு. இதில் 5 ஜிப்பு இருக்கிறதுனால சரி இது ஒரே பர்ஸ் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை எடுத்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். உங்கள்கிட்ட இந்த மாதிரி பர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எடுத்துக்கோங்க. இல்லை எங்கள்கிட்ட இல்லைக்கா அப்படின்னு இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க இந்த மாதிரி பவுச்சோ இல்லை பிளாஸ்டிக் பாக்ஸு அந்த மாதிரி போட்டாலும் ஓகே. இல்லை அப்படின்னா ஒரு நோட்டு இருக்கு இல்லையா, அந்த நோட்டை 5 பகுதிகளாக பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுட்டு ஒவ்வொரு சேவிங்ஸுக்கும் ஒவ்வொரு அமௌண்ட் வைக்கிறதுக்கு ஒதுக்கி அந்த மாதிரி வச்சுக்கோங்க, சரிங்களா? இல்லை எங்களால் உண்டியல் வாங்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க உண்டியல் கூட வாங்கி சேமிக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. எனக்கு பார்த்திங்கன்னா இந்த பர்ஸ் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்தது, நான் அதனால் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் முன்னாடியே சொன்னதுனால 5 சேமிப்பு முறைகள் அப்படின்றதுனால 5G உள்ள பர்ஸ் ரொம்பவே எனக்கு வசதியாக இருந்தது. நான் அதனால் இதை எடுத்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். (2026) சேவிங்ஸ் இந்த மாதிரி கலராக இருந்துச்சு அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்றதுக்காக நான் இந்த மாதிரி எழுதி போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் இதை சொல்ல மறந்துட்டேன், நான் ஸ்டார்டிங்கில் இருந்து இந்த லாஸ்ட் மந்த்து ஜூன் மாதம் வரைக்கும் போட்ட அமௌண்ட்டை
ஒரு அர்ஜென்ட்டு தேவை செலவு வந்துச்சு, அதுக்காக நான் எடுத்து யூஸ் பண்ணிட்டேன். அதோடு இந்த சேமிப்பை விடாமல் கண்டினியூஸாக ஜூலை மந்த்தும் போட்டுட்ருக்கேன். இன்றைக்கி டேட்டு வந்து 9, அதனால் இந்த கம்மியான அமௌண்ட் மட்டும்தான் என்கிட்ட இருக்கும். சரிங்களா? அப்புறம் மணி நம்ம சேர்த்து வைக்கிறோம், பணம் சேர்க்குற இடம் பீரோலாக இருக்கட்டும், இந்த மாதிரி பர்ஸில் சேர்த்து வச்சோம் அப்படின்னாலும், உண்டியல் இந்த மாதிரி இருக்க இடம், இந்த இடத்துல எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பொருட்கள்லாம் போடலாம். சோளி, ஏலக்காய், கிராம்பு, இதெல்லாம் ஏலக்காவும் கிராம்பும் பார்த்திங்கன்னா நறுமணம் மிகுந்தது. இதிலெல்லாம் மகாலட்சுமி தாயார் வாசம் புரிவாள் அப்படின்றது ஐதீகம். நான் வந்து இதை என்னோடய லைஃப்பில் ரியலாகவே பார்த்துட்ருக்கேன். இந்த பொருளெல்லாம் போட்டு சேர்த்தோம் அப்படின்னா பணம் வந்து நல்லா சேரும். சரிங்களா? நான் வந்து எனக்கு என்னோடய லைஃப்பில் நடந்ததை நான் சொல்கிறேன். இது வந்து தின சேமிப்பு. நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பேப்பர்லையோ சார்ட்லையோ எழுதி உள்ளே போட்டுக்கோங்க. சரிங்களா? அப்போ தான் டக்குன்னு ஜிப்பை திறந்தோம் அப்படின்னா இது வந்து எந்த வகையான சேமிப்பு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அமௌண்ட்டை மட்டும் எடுத்து நேரத்தை வேஸ்ட்டாக்காமல் போட்டுக்கலாம். சரிங்களா? இது வந்து காலண்டர் வைஸு. இதில் வந்து பார்த்திங்கன்னா தின சேமிப்பு தான் இது. 1ஆம் தேதி ₹1, 2ஆம் தேதி ₹2, 3ஆம் தேதி ₹3 அந்த கவுண்ட் பண்ணி எடுத்து போட்டுறணும். சரிங்களா? பார்த்தா தெரியும் உங்களுக்கு. போட்டிருக்கேன். இது வந்து மொத்தம் ஒவ்வொரு மந்தில் 30 நாள் இருக்குது, ஒவ்வொரு மந்தில் பார்த்திங்கன்னா 31 நாள் இருக்குது. மொத்தம் கவுண்ட் பண்ணோம் அப்படின்னா மாதம் ₹496 மிச்சம் பண்ணலாம். சரிங்களா? இதை வந்து இதே அமௌண்ட்டை ஒரு வருஷத்துக்கு நீங்கள் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, மல்டிபிள் பண்ணீங்க அப்படின்னா, இந்த 496ஓட 12 பெருக்கி பாருங்கள். இதில் கிடைக்கிற அமௌண்ட் பார்த்திங்கன்னா மொத்தம் ₹5738. சாதாரணமாக நம்ம ₹1 ஸ்டார்ட் பண்ணது பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் கடைசியில் ₹5738 மாறிடுச்சு. சரிங்களா? இதுதான் ஃபஸ்ட்டு டைப்பு. அப்புறம் பார்த்திங்கன்னா செகண்ட் டைப் பார்த்திங்க அப்படின்னா இதுவும் தின சேமிப்பு தான். சரிங்களா? தினம் தினம் சேமிக்கிறது தான். இதுலேயுமே நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, போன தடவை டெய்லி ₹1 போட்டதை இப்போ சேஞ்ச் மாற்றி கொஞ்சம் சேஞ்ச் ஆக்கி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ₹5 போட்டுட்ருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ₹10. டெய்லியும் ₹10 அப்படின்றது வந்து ரொம்பவே கம்மியான அமௌண்ட்டு தான். எல்லார் கையிலையுமே ரொம்ப சிம்பிளாகவும் டக்குன்னு கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டு தான். இதையுமே மிச்சம் பண்ணோம் அப்படின்னா டெய்லியும் ₹10 எடுத்து போட்டுறணும். இந்த மாதிரி எடுத்து போட்டோம் அப்படின்னா அது வந்து ஒரு நாளைக்கு ₹10 அப்படின்னா ஒரு மாதத்துக்கு எவ்வளோ வரும்? ₹300. 10 ரூபான்னா 30 நாளைக்கு ₹300. அந்த ₹300 12 மாதத்துக்கு கால்குலேஷன் போட்டிங்க அப்படின்னா ₹3650 கிடைக்கும். சரிங்களா? சாதாரணமாக நம்ம ₹10 எடுத்து வச்சது ஒரு வருஷம் கடைசியில் ₹3600 கிடைக்கும். இது தின சேமிப்பு தான். அதனால தான் டே 10 போட்டிருக்கேன். இந்த மாதிரி போடும்பொழுது டக்குன்னு வசதியாக இருக்கும். அதுக்காக தான். இது பார்த்திங்கன்னா இந்த ஜிப்பை பூட்டிடலாம், மாற்றி வச்சுட்டேன் அதுக்காக. சரிங்களா? இது வந்து ₹10. டெய்லியும் ₹10 போடணும் அப்படின்றதுக்காக இந்த ஜிப்பு. இது வந்து பார்த்திங்கன்னா காலண்டர் வைஸாக போடுறது. இது பார்த்திங்கன்னா 3வது டைப் என்ன அப்படின்னா வீக்லி ₹50. சரிங்களா? டெய்லி ₹50 எடுத்து வைக்க சிரமம் அப்படின்றதுனால நான் வந்து வாரத்துக்கு ₹50 எடுத்து வைக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஞாயிற்றுக்கிழமை எடுத்து வைப்பேன். சரிங்களா? வாரத்தில் ஒரு நாள். ஒரு மாதத்துக்கு பார்த்திங்கன்னா அதுதான் வீக்லி ₹50 போட்டிருக்கேன். ஒரு வாரத்துக்கு 50னா 4 வாரத்துக்கு பார்த்திங்கன்னா ₹200. அப்போ ஒரு வருஷத்துக்கு ஈஸியாக ₹2400 மிச்சம் பண்ணிடலாம். சரிங்களா? அதை தான் போட்டு வச்சுருக்கேன்.
இப்போ வந்து ஒரு வாரம் ஆயிருக்கு. அதனால் நான் வந்து இந்த வாரத்துக்கான காசை மட்டும் எடுத்து 50 ரூபான்னு இந்த பர்ஸில் இந்த ஜிப்பில் போட்டு வச்சுருக்கேன். இதுலேயுமே பார்த்திங்கன்னா தெரியும், கிராம்பு ஏலக்காவும் போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி கிராம்பு ஏலக்காய் போடும்போது நம்மளுக்கே பார்த்திங்கன்னா ஒரு நெகட்டிவ் வைப்ஸ் இல்லாமல் பாசிட்டிவ் வைப்ஸ் நல்லாவே கிடைக்கும். அதுக்காக தான். அடுத்து பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு வகை தின சேமிப்பு தான். இந்த அமௌண்ட்டுமே பார்த்திங்கன்னா எல்லார் கையிலையுமே நிற்கிற காசு தான். 5 ரூபா சரிங்களா. டெய்லியும் 5 ரூபா. டெய்லி நம்ம 5 ரூபா எடுத்து வைக்கும் பொழுது பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு 5 ரூபா மிச்சம் பண்ணலாம். ஒரு மாதத்துக்கு பார்த்திங்கன்னா 150 ரூபா மிச்சம் பண்ணலாம். அதுவே ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1800 ரூபா வரைக்கும் மிச்சம் பண்ணலாம். சரிங்களா. சாதாரணமாக நம்ம சில்ட்ரன் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக எடை போடக்கூடாது. இந்த அமௌண்ட்டு தான் ஒரு வருஷம் கடைசியில் பார்த்திங்கன்னா நமக்கு பெரிய அமௌண்ட்டாக கையில் வந்து சேரும். சரிங்களா. அப்புறம் பார்த்திங்கன்னா 5ஆவதாக ஃபைனலாக நியூ கரன்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைப். சரிங்களா. இதில் என்னென்னா நம்ம கையில் கிடைக்கக்கூடிய நோட்டுக்கள்லாம் புது நோட்டு இருக்கு இல்லையா, அந்த நோட்டுக்களை மட்டும் எடுத்து வச்சுருவேன். நான் எப்போதுமே எனக்கு செலவு செய்ய மனசாகவே வராது. அதனால் இந்த மாதிரி அதையும் ஒரு டைப்பில் சேவ் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கே பார்த்தா தெரியும் எவ்வளோ மடமடன் இருக்குன்னு பாருங்கள். இதில் வந்து இந்த நோட்டு அந்த நோட்டுன்ற கணக்கு கிடையாது. நம்ம கையில் என்ன அமௌண்ட் இருக்கோ, தாள் காசு, புது காசு 10 எடுத்து வச்சுருக்கேன், 20 வச்சுருக்கேன். பார்த்தா உங்களுக்கே தெரியும். 50, 100, 200ன்னு 500 ரூபா உங்களால் உங்களுக்கு கையில் கிடச்சது அப்படின்னா 500 ரூபாயெல்லாம் போட்டு சேமித்து வைங்க. இதுவுமே நம்ம ஒரு வருஷம் கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா இதுவுமே பெரிய அமௌண்ட்டாக நம்ம கையில் கிடைக்கும். சரிங்களா. இந்த மெத்தடில் தான் நான் வந்து சேவ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் வந்து லாஸ்ட் மந்த்து வந்து இதில் எடுத்துட்டதுனால உங்களுக்கு வந்து அமௌண்ட் இப்போ வந்து கம்மியாக இருக்குது. நான் வந்து இந்த சேமிப்பை வந்து டிசம்பர் மந்தில் மொத்தம் எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படின்றதையும் டிசம்பர் மாதத்தில் ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். சரிங்களா. இந்த மாதிரி சேமித்து பாருங்கள், உங்களுக்கே தெரியும். உங்களாலையும் ஒரு பெரிய அமௌண்ட்டை மிச்சம் பண்ண முடியும். சரிங்களா. மொத்தம் 5 டைப்னு சொல்லியிருந்தேன்ல, அதுதான். டெய்லியும் 5 ரூபா சேமிப்பு ஒன்று. அடுத்து பார்த்திங்கன்னா டெய்லியும் 10 ரூபா எடுத்து வைக்கணும். அடுத்து தின சேமிப்பு காலண்டர் வைஸில் சேமிக்கிறது. 4th ஒன்று பார்த்திங்கன்னா வீக்லி வார சேமிப்பு. வீக்லி 50 ரூபா எடுத்து வைங்க வாரம். அப்புறம் பார்த்திங்கன்னா நியூ கரன்சி. இதை வந்து ஒரு தோராயமாக வச்சாலே உங்கள் கையில் ஒரு வருஷத்தில் பார்த்திங்கன்னா உங்களாலேயே நம்ப முடியாத மிகப்பெரிய தொகையாக சேமிக்க முடியும். சரிங்களா. வருஷ கடைசியில் நீங்கள் பாருங்கள், ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ இந்த 5 விதமான சேமிப்பு முறைகளில் நீங்கள் இப்போவே எதையெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க, எதை புதுசாக ஆரம்பிக்க போகிறீங்கன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஞாபகம் வச்சுக்கோங்க, சின்ன சின்ன சேமிப்பு தான் பின்னாடி பெரிய முதலீடாக மாறும். இன்றைக்கே உங்கள் சேமிப்பை தொடங்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்கள் பணத்தை எப்படி வளர்க்குறது, மேனேஜ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்மார்ட்டாக சம்பாதிங்க, ஸ்மார்ட்டாக சேமிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.